அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 59வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இருளினில் இருந்தும் பருவம் வந்ததன் பின் இயற்றிடும் முயற்சி ஒன்றும் இன்றி மருளினில் அடைந்து மருள் வடிவாகி வயங்கிடும் சகசமே போல். மருளினில் இருந்தும் பருவம் வந்ததன் பின் வருந்திடும் முயற்சி ஒன்று இன்றி அருளினில் அடைந்து அங்கு அருள் வடிவாகி அமர்ந்து நின்றபடியே. ஆக முதல் வரியாக இருளினில் இருந்தும் பருவம் வந்ததன் பின் இயற்றிடும் முயற்சி ஒன்றுமின்றி, அதாவது இங்கே இயற்றிடும் முயற்சி ஒன்றும் இன்றி என்பது எந்த நிலையை குறிக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே இருள் தேகம், மருள் தேகம், பிரணவ தேகம், அருள் தேகம் என்று பார்க்கின்ற பொழுது நாம் இப்பொழுது மருள் தேகமாகிய இந்த மாய தேகத்திலே, மாய புசிப்பிலே இருக்கின்றோம். இதற்கு முன் எப்படி இருந்தோம் என்று கேட்டால், மாகாந்த காரகத்தை ஆணவ மலத்திலே கட்டுண்டு கிடந்த பருவத்தை தான் இங்கே இருளில் இருக்கக்கூடிய அந்த பருவம் என்று சொல்லுகின்றார். ஆக ஏற்கனவே நாம் ஆணவத்திலே கட்டுண்டு கிடந்தோம். அவ்வாறு கட்டுண்டு கிடந்த நாம் திடீரென்று எப்படி இந்த மருள் உடம்பாகிய இந்த மாய உடம்பு என்கின்ற அடுத்த நிலையை எப்படி அடைந்தோம்? ஆக இந்த மாய உடம்பை அடைவதற்காக நாம் ஏதாவது முயற்சி செய்தோமோ, அதாவது ஆணவத்தோடு உடல் ஏதும் இல்லாத காலகட்டத்தில் ஏதாவது முயற்சி செய்தால் இந்த மருள் உடம்பு என்கின்ற இரண்டாவது நிலைக்கு வந்தோம் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பினால், அங்கே எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஒரு பருவம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த காலம் வந்த உடனே அதிலிருந்து அடுத்து இரண்டாவது நிலையாகிய இந்த மருள் உடம்புக்கு வந்து விட்டோம் என்பது நடந்தது. அதை தான் இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். இருளின் இழுத்தும் பருவம் வந்ததன் பின் இயன்றிடும் முயற்சி ஒன்றுமின்றி, எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் தான் அடுத்த நிலைக்கு வந்தோமே, அதை ஞாபகப்படுத்துகின்றார். அடுத்தது மறுநிலையில் அடைந்து, அதான் ஏற்கனவே நான் சொன்னது பாரி, மருளாகிய இந்த மாய உடம்பு இருந்து மருள் வடிவாக்கி வயங்கிடும் சகசமே போல. சகசமே என்றால் இங்கு சகஜமாக, அதாவது எந்த ஒரு முயற்சியுமின்றி சர்வசாதாரணமாக அந்த இருள் நிலையிலிருந்து இப்பொழுது மாயை என்கின்ற மருள் நிலைக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது காலத்துக்கு அது நடக்கும் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அடுத்த நிலையாக இந்த நிலைக்கு நாம் வந்து விட்டோமே, அதை போல என்று அதையே ஒரு ஓமையாக சொல்லுகின்றார். அடுத்தது மறுநிலையில் இருந்தும் பருவம் வந்ததன் பின் வருந்திடும் முயற்சி ஒன்றும் இன்றி, இரண்டு வரையும் சேர்த்தே படுத்தி வருகின்றன. அருளினில் அடைந்து இங்கு அருள் வடிவாகி அமர்ந்து நின்றபடியே. அதாவது எப்படி முன்னே இருளிலிருந்து இந்த மாயமாகிய இந்த உடம்புக்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் ஒரு காலம் வரும்போது வந்தோமோ, அதே போல மறுநிலையில் இருந்தும் பருவம் வந்ததன் பின் இந்த மருள் உடம்பிலே நாம் இருக்கின்றோம். இதற்கென்று ஒரு காலம் வரும். அந்த பருவம் எது என்றால் அந்த அருவமாகிய அருள் தன்மையிலே உணர்கின்ற அந்த பருவம் வந்ததன் பின் வருந்திடும் முயற்சி ஒன்றுமின்றி, நாம் பெரிதாக தனியாக ஒரு சாதனம் எதுவும் செய்ய தேவையில்லை. இதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னாரேனோ, சாதனம் ஒன்று வேண்டாம் என்று. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். எந்த விதமான ஒரு சாதன முயற்சியும் நமக்கு தேவையில்லை. நாம் அந்த அருவத்தை உணர்கின்ற அந்த பருவம் வந்ததன் பின் என்ன நடக்கும் என்று கேட்டால், அடுத்த வரியில் சொல்ல, அருள்நிலையை அடைந்து இங்கு அருள் வடிவாகி அமர்ந்து நின்றபடியே. ஆக அந்த காலகட்டம் வரும்போது தானாகவே நாம் இந்த மருள் உடம்பிலிருந்து அருள் தன்மையை கொண்டு அருள் தன்மையாக மாறிவிடுகிறோம். அவ்வாறு மாறிவிடுகிறோம் அல்லது அந்த தன்மை உணர்கிறோம். அந்த தன்மை உணரும்போது அந்த நிலையிலேயே அப்படியே நின்றுவிட வேண்டியது தான் சகச நிஷ்டை. ஆக முதலில் நாம் அருள் தன்மையை, அருவத்தன்மையை உணர்கின்ற திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும்.
அந்த திறமை வந்து விட்டது. அந்த திறமையை வளர்த்து கொண்டால் தனியாக சாதனம், இந்த முயற்சி அந்த முயற்சி என்று எதுவும் தேவையில்லை. தானாகவே இது அருள்தன்மை மாறிவிடும் என்கின்ற அந்த கருத்தை சுட்டி காட்டுகின்றார். அந்த நிலையிலேயே தொடர்ந்து நிற்க வேண்டும். அங்கு ஒரு கால் இங்கு ஒரு கால், மறுபடியும் மருளுக்கு வர வேண்டியது, மறுபடியும் அருளுக்கு போக வேண்டியது என்கின்ற மாறி மாறி இருந்தால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று உருப்படாமல் போய்விடுவது வேண்டியதுதான் என்கின்ற கருத்தை இங்கே ஞாபகப்படுத்தி, ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான கருத்து, இருளுடலிருந்து இந்த மருளுடம்பு வருவதற்கு நாம் எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை. அது குறிப்பிட்ட பருவம் வந்தவுடனே நாம் இந்த மருளாகிய மாய உடம்புக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரி அடுத்து வருகின்ற அருள் உடம்புக்கும் நாம் எந்த விதமான ஒரு பெரிய சாதனமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதற்கான பருவம் வந்தவுடனே நாம் அருள் உருவத்தை அனுபவிப்போம். அருள் உடம்பு நமக்கு அனுபவப்படும். ஆக அந்த அனுபவத்திலே அப்படியே நின்று விட வேண்டியது தான் நம்முடைய கடமை என்கின்ற இந்த கருத்தை கூற வருகின்றார். மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.